வணக்கம். முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்படுவார் என்று திருமாவளவன் கூறியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. நாங்கள் திமுகவின் கூட்டணியில்தான் இருக்கிறோம், ஆனால் ஒருபோதும் துரோகத்திற்கு கைகோர்க்க மாட்டோம். மக்களிடையே சொன்ன வாக்குறுதியே நிறைவேற்றாத திமுக, நாங்கள் அதை எதிர்த்து போராட்டத்தை நடத்தப் போகிறோம். இந்த போராட்டத்தால் திமுகவின் கூட்டணி உடைந்தாலும் எங்களுக்கு பரவாயில்லை. மக்களிடையே நாங்கள் சொன்ன வாக்குறுதியை திமுக கூட்டணி வைப்பதற்கு முன்பாக அதை ஒப்புக்கொண்டுதான் கூட்டணியை ஏற்றார்கள். ஆனால் ஆட்சி அமைந்த பிறகு 3 ஆண்டுகள் முடிவடையக்கூடிய நிலையில் இன்று வரை மதுபான கடைகள் மூடப்படாமல் அதன் வசூல் அதிகரித்து கொண்டிருப்பது மக்களின் பொருளாதாரத்தையும் அவர்களது வறுமையையும் பாதிக்கக்கூடிய வகையில் தான் அமைந்திருக்கிறது என்று கடுமையான குற்றச்சாட்டை விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார். தொடர்ச்சியாக தமிழகத்தில் கஞ்சா, குட்கா, போதை மருந்துகள் அதிக அளவில் விற்பனை செய்யப்பட்டு வருவதும் காவல்துறையினர் கண்காணிப்பிலேயே இது நடைபெற்று வருவதாகவும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை தனிப்படை மூலமாக விசாரணை செய்தால் மட்டும்தான் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். தமிழகத்தை பொறுத்தளவிற்கு பிற மாநிலங்களை விட தமிழகத்தின் வளர்ச்சி அதிகமாக இருந்தது கடந்த ஆட்சி காலத்தில். ஆனால் தற்பொழுது இருக்கக்கூடிய நிலைமை மிக மோசமாக வன்முறையை கையாளக்கூடிய வகையில் அமைந்திருப்பதாகவும் பாதுகாப்பான சூழல் தமிழகத்தில் தற்பொழுது இல்லை என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. முதல்வர் ஸ்டாலின் அவர்களது சொத்துக்கள் அதிகரித்து கொண்டுதான் செல்கிறது. பினாமிகளது பெயர்கள் திமுகவின் மிக முக்கியமான எம்பி 908 கோடி ரூபாய் அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு அபதாரம் செலுத்தக்கூடிய வகையிலும் இது அமைந்திருக்கிறது. தமிழகத்தில் விவசாயிகள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஒரு எம்பியின் அபதார தொகை மட்டும் 908 கோடி ரூபாய் என்றால் திமுகவில் பல எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள் விசாரணை நடத்தினால் பல கோடிகள். இதில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கைது செய்வதற்கு கூட வாய்ப்புகள் இருப்பதாக அந்தர்பல்டி அடித்திருக்கிறார் திருமாவளவன் அவர்கள். இதற்கு என்ன காரணம்? காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், முஸ்லீம் லீக் போன்ற கட்சிகள் திமுகவை எதிர்க்க ஆரம்பித்து விட்டது. மீண்டும் 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி அமைப்பது உறுதியா அல்லது அதிமுகவின் பக்கம் இவர்கள் செல்வார்களா என்ற பல்வேறு விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. ஆனாலும் எதிர்பாராத ஒரு திருப்பமாகத்தான் நம்மால் இந்த செய்தியை பார்க்க முடிகிறது. ஸ்டாலின் அவர்கள் கூறிவிட்டால் கூட்டணி வைப்பதும் கூட்டணியிலிருந்து விலகுவதும் அவரவர் விருப்பம் என்றும் அதை நாங்கள் கட்டாயப்படுத்த மாட்டோம், மக்களுக்கு நன்மையை நாங்கள் செய்து வருகிறோம் என்று ஸ்டாலின் கூறியிருக்கிறார். ஆனால் என்ன நன்மை செய்திருக்கிறார் ஸ்டாலின் என்ற குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறார். இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்டில் கூறுங்கள்.